மகிழ்ச்சி எஃப்எம் மகேந்திரன் ஐயா அவர்களுக்கும் நேயர்களுக்கும் பரிமளா ராமச்சந்திரனின் உலக வானொலி தின வாழ்த்துக்கள். வானொலியை கண்டுபிடித்தது மார்கோனி அவர்கள். முதலில் வானொலி ஒரு கருவியாக மட்டுமே பயன்பட்டது. பிறகு அது தகவல் தொழில்நுட்ப கருவியாக மாறியது. நேயர்களின் எண்ணிக்கையும் கூடி நேயர்கள் எல்லோருமே பிடித்த ஒரு விருப்பமான கருவியாக வானொலி மாறியது. அரசாங்கத்தினால் மட்டுமே சில வானொலி நிலையங்கள் முன்பு நடத்தப்பட்டது. பிறகு அதில் மூலம் பல தகவல் தொழில்நுட்பங்கள், பல அறிவு சார்ந்த நிகழ்ச்சிகள், பல விளையாட்டு போட்டிகள், பல செய்திகள் நாம் பல தெரிந்து கொண்டோம். வானொலி கல்வி சார்ந்த நிகழ்ச்சிகள் பல தொகுத்து வழங்கின. BBC என்ற வானொலி நிலையம் செய்திகளை மிக துல்லியமாக நமக்கு தொகுத்து வழங்குகிறார்கள். ஆகாஷவாணி, விவித் பாரதி என்ற வானொலி நிலையங்களும் நமக்கு பல நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குகிறார்கள். மொபைல் தொலைக்காட்சி வருவதற்கு முன்பு நமக்கு மிகவும் உதவியாக இருந்தது வானொலி தான். ஒவ்வொரு வீட்டிலும் வானொலி வைப்பதற்கு என்றே ஒரு அழகாக நேர்த்தியாக அதற்கு ஒரு இடம் வைத்திருப்பார்கள். இப்பொழுது நாம் டிவி யூனிட் வைப்பது போல. பிறகு டிரான்சிஸ்டர் என்று ஒன்று வந்த பிறகு அதை எங்கு வேண்டுமானாலும் எடுத்து செல்லலாம் என்று எல்லோருக்கும் மிகவும் உதவியாக இருந்தது. முக்கியமாக கிரிக்கெட் கமெண்ட்ரி கேட்பதற்கு டிரான்சிஸ்டர் அப்பொழுது மிகவும் உதவியாக இருந்தது. பல கல்வி நிறுவனங்களும் வானொலியை அவர்கள் கல்வி நிறுவனத்தில் மிகவும் ஒரு அழகாக அறிவு திறனுக்குரிய கருவியாக அதை வைத்திருந்தார்கள். இப்பொழுதும் வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். என்னுடைய பள்ளி பருவம் முதல் இப்பொழுது வரைக்கும் வானொலி எனக்கு ஒரு இன்றியமையாத ஒரு கருவியாக தான் எனக்கு தோன்றுகிறது. அதன் மூலம் நான் பல்வேறு விஷயங்களை நான் தெரிந்து கொள்கிறேன். இப்பொழுது பல பண்பலைகள் நமக்கு மிகவும் அழகாக பல நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குகிறார்கள். போக்குவரத்து நெரிசல், விளையாட்டு செய்திகள், தினசரி செய்திகள், மருத்துவ செய்திகள், இன்னும் பல சொல்லிக்கொண்டே போகலாம். நான் வானொலியின் மூலம் கற்றுக்கொண்டது பல்வேறு நாடகங்களை பற்றி நான் தெரிந்து கொண்டேன். பல்வேறு எழுத்தாளர்களை பற்றி நான் தெரிந்து கொண்டேன். பல்வேறு அரசியலை பற்றி தெரிந்து கொண்டேன். வரலாற்று நிகழ்ச்சிகள், செய்திகள், அன்றாட செய்திகள் அனைத்துமே எனக்கு வானொலியின் மூலம் தான் கிடைத்தன. மகேந்திரன் ஐயா அவர்கள் மகிழ்ச்சி எஃப்எம் மூலம் பல நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குகிறார்கள். மகேந்திரன் ஐயா இன்னும் பல்வேறு அறிவுத்திறன் உள்ள பல நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி திறமையாளர்களை வெளிக்கொணர வேண்டும் என்று இந்த உலக வானொலி தின நன்னாளில் என்னுடைய வாழ்த்துக்களையும் என் கோரிக்கையையும் மகேந்திரன் ஐயா அவர்களுக்கு வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.